இந்தியன் போட்டால போட்டு வாரது குறைவு. இந்தியன் போட்டு நிற்கிறது நல்ல அழகா இருக்கு. மயில் டீ துறைமுக சந்தை இடம்பெயர முதல் இங்க 300க்கும் மேற்பட்ட இது ஆக்சுவலா இது கியர் நம்மள இருக்கன்னா 1.5 மாதம் 2 தான் பெறும். மீன் 1500 இதுதான் தூண்டல். டூனா பிடிக்கிற தூண்டல் இருக்குதானே பாரு சின்னட்டி இந்தியன் போட்டோன்னே பிடிக்க போற 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் விட்ட காலம் முதலே செய்த நான் பெரிய போட்டோ முந்தி வேற இல்லை எங்கள்கிட்ட. தேவுந்தர கந்தர மாத்தர திருகோணம் மேல சூட 300 ரூபா. 90 ஆண்டுக்கு முதல் இங்க எல்லாத்த வீடும் கல் வீடு எல்லாம் ஆமி தரமட்டம் ஆக்கிட்டான். இந்த கரையோர பகுதிக்குள்ள மாத்திரம் கொஞ்சம் இடம் விட்டு அரக்குல 2000 ரூபாய் வாழை மீன் இருக்கு. சித்து வர கோயிலுக்கு மக்கள் இப்ப போட்டல் கட்டுறதுக்கு மிலானிக்க இந்தியன் ரோலர்களை பிடிச்சு பாருங்க தான். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்க இப்ப நினைக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல மயில் டீ துறைமுகத்துல பின்ன பாருங்க இவ்வளவு ரோலர் படகுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த மயில் டீல விசாரம் பண்ணா இப்ப இந்த கடலை பிடிச்சுக்கொண்டு உடனே இந்த துறைமுகத்துல இந்த சந்தையில விற்பினோம். இந்த மயில் டீல பாத்தீங்கன்னா இந்த துறைமுகமும் இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் அமுட்டு இருக்கு. நிறைய இடங்கள் இன்னுமே விட இல்லை, ராணுவ கட்டுப்பாடுலாம் இருக்குது. இன்றைய தினம் இந்த மயில் டீ துறைமுக சந்தை சம்பந்தமாக தான் பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா மயில் டீ துறைமுக சந்தையில் நிற்கிறோம். பாருங்க எவ்வளவு சிரமம் சொல்லி கூடிக்கணும்னு சொல்லி அண்ணா இந்த இடம் நீங்க நாங்கள் மயிலட்டி எத்தனை மணி சந்தை கூறு? இந்த சந்தை சரியா 7 மணிக்கு இங்க சந்தை கூறு. இங்க கூறல் முறைப்படி இல்லாட்டிக்கு இல்ல இங்க கிலோ கணக்குக்கு தான் கூறல்ல. சில நேரம் மீன்கள் தொகையா படுற நேரங்களாம் கூறல்ல போடுவாங்க. அது மாதிரி இப்ப மீன்கள் குறைவு தானே, அதால கிலோ கணக்குக்கு வருவாங்க. மற்ற இங்க கரையாறுக்கு விற்கிறது வெளியிடங்கள்ல இருந்து வெளிநாடுகள் அப்படி இப்படி. மற்றது இங்க உள்ளூருக்குள்ள முள்ளாக்கள் எல்லாம் இங்க கறிகளுக்கு மீன் வாங்குறாங்க. கொஞ்சம் இதில்தான் மயிலட்டியில நிறைய இடங்கள் ஃபுல்லா விட இல்லைண்ணே. மயிலட்டியில நிறைய இடம் இல்லை. இப்போ இந்த கரையோர பகுதிக்குள்ள மாத்திரம் கொஞ்சம் இடம் விட்டு இங்கே பள்ளிக்கூடத்துல இருந்து கிளைமேல் பள்ளிக்கூடம் அதுல இருந்து அங்காளி சேர்த்தால கிடையாது. சரி சரியா, ஓகேண்ணா. சரியா சரியா. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரைக்கும் பாங்க. இது சந்தை 7 மணிக்கு தான் கூறப்போம். நாங்கள் 6:50 வந்துட்டோம். உங்களுக்கு இங்கே நடக்கிற முழு இதையுமே உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இப்போ எல்லாருமே விற்பனைக்காண்டி தயாராகி கொண்டிருக்கணும். இந்த இடத்தின் வடிவை பாருங்க, நல்ல அழகா இருக்கு. மயில் டீ துறைமுக சந்தை எவ்வளவு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் விற்பனைக்காண்டி தயாராகி கொண்டிருக்கணும். எவ்வளோ சொல்லி
கிலோக்கான கேள்வி இது வந்து 1600 ரூபாயாம். இது ஐயா இது என்னத்துக்கு நீங்க எப்படி கோயிலுக்கா? கோயிலுக்கு இதுல வர காசு வித்து வர காசு கோயிலுக்கு அப்படி கோயிலுக்கு போவோம். ரைட். அந்த ஒருத்தருமே தொழில் செய்யற எல்லாருமே வந்து இதுல ஒரு மீன் முடிக்கலாம். இது வந்து கோயிலுக்கு தான் வர காசு வந்து கோயிலுக்கு. பாத்தீங்கன்னா தொழில் செய்யற எல்லாத்தையுமே வந்து கோயிலுக்கு பாருங்க எவ்வளவு அதான் சொல்லி பாத்தீங்கன்னா வாழை மீன் இருக்கு. கிலோ வந்து 800 ரூபா. மயிலட்டி துறைமுகம் எங்கட மக்கள் துறைமுகம் இப்போ அரசாங்கம் எடுத்து பயங்கர எங்களோட மக்களுக்கு சரியாக கஷ்டமாக கிடக்குது. முதல் சினத்தின் தான் அந்த மயிலட்டி துறைமுகம் பாருங்க, போட்டெல்லாம் கட்ட இல்லாமல் வள்ளங்களையும் பின்னுக்கெல்லாம் அடிபட்டு இதெல்லாம் கொண்டு வந்து முந்தின நாட்கள் செய்து பாருங்க. எங்களோட மக்கள் இப்போ போட்டெல்லாம் கட்டுறக்கிட்ட மிலானிக்க இந்தியன் ரோலர்களை பிடிச்சி பாருங்க தாண்டு இவ்வளோ கரைச்சல் எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு டீசல் வடிஞ்சு இந்தியன் ரோலருக்கு உங்கள் மக்கள் வேலையெல்லாம் வெட்டி ஒன்றும் இந்த அரசாங்கம் ஒன்றும் கொடுக்க இல்லை. இதுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஒரு நடவடிக்கை எடுத்தே இல்லை. கடத்தல் அமைச்சர் இங்கே வந்து என்னென்னு கேட்கல, இந்த என்ன 11ஆம் ஆண்டு 25ஆம் தேதி இந்த ரோல் 10 பேர்ட்டு விலை போனது. அதுக்கு எல்லாம் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து எங்கள் சங்க லெட்டர் தந்தவங்க. லெட்டர் தந்து ஒரு 3-4 தடவை அப்படி எழுதி கொண்டு வான்னு சொல்லி இப்போ கொண்டு கொடுத்தா இன்னும் ரிப்போர்ட் தெரியல. அங்கே பருத்துறை மற்ற போலீஸ் ஸ்டேஷன்லாம் உடனே மற்ற சங்கங்கள்லாம் உடனே கொடுத்துருவாங்க. இங்கே போனால் இன்னும் 2 மாதம் இன்னும் ரிப்போர்ட் தெரியல. இங்கே எவ்வளோ கஷ்டப்படுதல் இந்த இங்கே ஆக்களில் இந்த அரசாங்கம் பாருங்க ஒன்றுமே பார்க்குது இல்லை. சினத்தை எவ்வளோ கஷ்டப்படுதல். மற்ற இந்த இடம்பெயர்ந்த ஆக்கள் இடம்பெயர முதல் எங்களோட மயிலட்டியே எல்லாற்ற வீடும் கல்வீடாக இருந்தது. இங்கே 90ஆம் ஆண்டுக்கு முதல் இங்கே எல்லாற்ற வீடும் கல்வீடு எல்லாம் ஆமி தரமட்டமாக்கிட்டான். ஆனால் தரமட்டமாக்கினா வீடு அந்த உடைச்ச வீடுகளுக்கும் வீடுகள் கொடுக்கத்தால வேணும். வீடுகளும் கொடுக்கல. சில ஆக்களுக்கு தான் வீடு கொடுத்துருக்கு. அது மற்றாக்க அங்கே தூரத்தில் இருக்குதுகள் வீடை கொடுத்த இந்த ஆமி ஒழும்பையும் இல்லை. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காங்களாம். மயிலட்டில வந்து எவ்வளவு இடம் விட்டு இருக்கு இந்த துறைமுகம்? அவங்க விடுற துறைமுகமும் அதை சுற்றி கொஞ்சம் தான் விட்டுரு. அங்கால வளையல இந்த இங்கே பலாலி உள்ளுக்கெல்லாம் அமாதா கோயில் பிள்ளையார் கோயில் சைடெல்லாம் பிடிச்சி அவன் தான் கேம்பை எடுக்க போறான்னு முள்ளு கம்பியை எடுத்தாங்க. அப்புறம் முள்ளு கம்பியை போட்டு அடைக்கிறாங்க. அப்போ விடுற யோசனையே இல்லை. எங்கட ஜனாதிபதி விடுவான்ட்டு எதிர்பார்க்குறோம். கூடுதலாக அங்கே மக்கள்கிட்ட இதை விட்டுட்டு அவர் விடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த கடத்தொழில் அமைச்சரும் இந்த தொழிலாளி என்ற இதுகளை பார்த்து செய்யுங்க. முதல் என்ன விலை? கும்பலா வந்து 1200 ரூபா. இங்கால வாழை வந்து 800 ரூபா. இங்கால ஒரு என்ன விலை? சுங்கன் என்ன விலை? கிலோ 700 ரூபா. சுங்கன் வந்து கிலோ 700 ரூபா. அதில் சின்ன மீன் தான் இதாக இருங்க சுங்கன். எந்த பேர் மீன் சுங்கன் அதில் சின்ன மீன் எல்லாம் இருப்பாங்க கூடாது. அதே இனத்தில் சின்ன மீன் இதில் பாருங்க. அரக்குழா வந்து இருக்கு. அரக்குழா வந்து கிலோ 2000 ரூபா. வாழை மீன் இருக்கு. இது வந்து 1500 ரூபா. அப்படியே ஆக்கம் சொல்லுங்க. இந்த செட்லாம் முந்தியே இருக்கும். இது அந்த துறக்கையே ஆரம்பத்திலேயே இதுல இருக்குது. மண்ணெண்ணெய் டீசல் 2. இதுல வந்து நிறைய ரோலர்லாம் படலாம் இருக்குல்ல. இது என்னன்னு கேட்டாலுமே காவர் மயிலடி காவர்னு சொல்லி அரசாங்கத்தால கட்டுப்பாட செஞ்சது தானே. இது தெவுந்தரை கந்தரை மாத்தரை திருகோணம் மேலே கல்பூட்டி
எல்லா போட்டும் வந்து இங்கே மீனை பறித்து டீசல் அடிச்சுட்டு போகலாம். அதுமாதிரி கடத்துற போட்டுங்கிற ஊர் போட்டு நிற்கிது. இது டூனா தானே, போனாலும் 1 மாதம் 2 மாதம் தான் பெறுவாங்க இங்கே. அப்போ இங்கே ஒன்று பறிக்கிறது கொஞ்சம் ஈஸி. இங்கேருந்து போகிறோன்னு சொன்னால் திருவோணமலைக்கு போகணுன்னு சொன்னால் திருப்பி 2 லட்சம் ரூபா செலவாகும். அங்கே போய் மீன் பறித்து திருப்பி தொழில் இந்தியன்னு சொன்னால் ஒரு 10,000 15,000 ரூபா குறை இதுக்குள்ளேயே முடிச்சுடலாம்னு சொன்னால் இங்கே வர்றது. கூடுதலாக இந்த போட்டு ஃபுல்லாக லோட் பண்ண 30 லட்சம் ரூபா கிட்ட முடியுது. ஃபுல்லாக ஐஸு 300 கட்டி டீசல் அது இது எல்லாம் செட் பண்ண இப்போதைக்கு இப்போ விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு. டூனா 2500 2500 போனால் டூனா இப்போ 1800 போகுது. சப்பராவல் தரப்பத்தூர் அது இது வந்து கொண்டே இருக்கு. என்ன பிரச்சனை கேட்டால் இந்தியன் போட்டால் போட்டு வாரது குறைவு. இந்தியன் போட்டு நிற்கிது 7 போட்டு தான் கொண்டே இப்போ போர்டருக்குள்ள வச்சிருக்கிறாங்க, தாக்குறாங்க. இந்தியன் ஸ்ரீலங்கா போர்டருக்கு தானே அதில் தாக்குறாங்க. என்னடா இழுவப்படகு தானே, அதால வரணும், அதால தாக்குறபடி 1-2 தான் கொண்டு போகிறாங்க. அடுத்தது 100% தாண்டிருக்கு வல்லம். அதில் வந்து இப்போ எங்கள் தொழில் கொஞ்சம் பாதிப்பு தானே. அன்றைக்கு முன்னாடியே கரை பக்கத்தால் வந்து இப்போ முல்லைத்தீவு பக்கம் இப்போ ரால் சீசன், அதால இங்கேருந்து பார்க்கறது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆனால் வந்து அடிச்சு விட்றாங்கன்னா பாருங்க. இந்த கால் சீசனுக்கு அவனுக்கு தெரியும் என்னென்ன சீசனுக்கு அப்படி வரணும்னு. அந்த சீசனுக்கு வந்து அடிக்கிறான். ஆனால் இந்த மயிலடி காவலை பொறுத்தவரை கூடுதலாக வருமானங்கள் வரணும்னு என்றால் இந்த இந்தியன் போட்டு எடுக்கும். இந்தியன் போட்டு எடுக்காட்டி எங்கள் சின்ன போட்டுக்கு இந்த போட்டால பாதிப்பு பார்க்க தெரியல. இந்த போட்டுருக்கല്ലോ, இந்த போட்டு கட்டுறபடி இந்த சின்ன போட்டு சரியான பாதிப்பு. நேற்று பார்க்க நங்குரங்கள் விழுகுது. அப்புறம் இன்ஜின்கள் உடைய பார்க்கும். அப்போ இதுவும் 2ம் கட்டோடும் தானே, இதுவும் கட்டணும் அதுவும் கட்டணும் மாட்டாங்க. இந்தியன் போட்டு கொஞ்சம் எடுத்தா இந்த போட்டு கொஞ்சம் அங்கே போகும். இப்போ அடுத்த கட்ட காசு ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அனுகுமார் திசாநாயக்கா. இது கட்டிட இருந்தால் இது கொஞ்சம் இந்தியன் போட்டு எடுத்தா தான் அடுத்த கட்டங்களில் எங்களுக்கு இலவாயிருக்கு. சரி சரி. பாத்தீங்கன்னா பாலை இருக்கு பாருங்க, 700 ரூபா பாலை. என்ன சூட சூட வந்து 300 ரூபா. என்ன இல்ல பாரு, என்ன பாறை வந்து 1800 ரூபாயாம். அது மாதிரி வாழை இருக்குது. இது வந்து கருங்கனி பாறை 1800 ரூபா. அது மாதிரி வாழை நம்ம வாழை 700 ரூபாய். இது என்னது மயில்டியில் வந்து நீங்கள் வந்து மலிவாக வாங்கலாம். அப்படி வாழை 700. அரைக்குழா என்ன அரைக்குழா மொத்தம் 14,400 மீன் பார்க்கவே என்ன மீன் இது? பூவாலை மீன். என்ன விலை? இது 500 ரூபா. இது இது வாழை வாழை என்ன வாழை? இது அப்படி 700. இது இது கும்பலா காலை என்ன விலை? இது 1000 ரூபா. என்ன விலை? இது 300 ரூபா. எவ்வளவு நடக்குது இந்த மயிலடி சார்ந்த? இது விட்ட காலத்துல இருந்து நடக்குது. அப்படி விட்ட காலத்துல
இடம் இப்போ நான் இடம் வந்து எல்லா இடம் போய் வந்ததால பிறகு மயிலிட்டியில் கூடிய பிறகு திருப்ப குட்டையில இருந்து ஆரம்பிச்சு இருக்கிறோம். பெரிய போட்டோகள் எல்லாம் இப்போ முந்தி மாதிரி இல்லை எங்கள்கிட்ட. இப்போ சிங்களாக்கெல்லாம் இப்போ அந்த தொழிலளவு செய்து கொண்டு இருக்கிறோம். சிறு போட்டோலாம் தமிழக எங்களை தொழிலாக பாரம்பரியமாக செய்து கொண்டு இருக்கிறோம். சரி சரி. அது சிங்கம் ஆழ்கடல் இருக்கிற மயில் இல்லை வந்து வந்து போய் கொண்டே இருக்கும். அதற்கான கூலர்களை விட்டு அதில் ஏற்றுறது மீன் வளர்க்குறது. அது மாதிரி இங்கே இந்தியன் ரோலரும் கூட என்ன இந்தியன் ரோலர் நேவிக்கான கொண்டது அதில் அப்படி இருக்கு. இப்படி வெட்டது அப்படி வெட்டது அதில் கொண்டு போட்ஸில் வந்து அனுப்பி கொண்டு இருக்கு. 2014 விட்டா அதுக்கு பிறகு இப்போ தொழில் எப்படிங்க எல்லாம் மீன்லாம் மேலே வேணும் மீன் விளாடி சில மீனில் அடிவில் கொஞ்சம் கும்பலாக 1000 ரூபா கிலோ. என்னண்டுங்க நீங்கள் எவ்வளோ தொழில் செய்கிறீங்க? நாங்கள் விட்ட காலம் முதலே செய்த நாங்கள் பிஸ்னஸ் செய்த நாங்கள் லட்சுமி கருவாடை கொழும்பு பிஸ்னஸ் செய்த. இப்போ விட்டாப்புல தெரியாது பிள்ளை குட்டிகள் எல்லாம் பிறந்தாப்புல எல்லாம் பொம்பளை பிள்ளைகளும் எல்லாம் வெளிநாடுகளும் போனான உதவிகள் இல்லை. அப்போ இந்த வியாபாரம் தான் செய்யலாம், மீன் வியாபாரம். சரி சரி. பாருங்க, அது வந்து இந்தியன் ரோலர் படகு. இங்கே வந்து குழப்படி வெட்ட அப்படியே நீர்மலத்தை எனக்கு எல்லாம் உள்ள இந்தியன் ரோலர் படகு. இங்கே உள்ள எவ்வளவு சிங்கிள் ஆட்கள் இல்லை. சின்ன நம்ம வந்து எங்கள் தமிழாக்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் அந்த அதெல்லாம் இந்தியா போட்டோம். அதோட இந்தியம் போட்டோன்னு அது பிடிக்க போட்டு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. எல்லாம் 163 போட்டு இது பாருங்க, அந்த சின்ன இடம் எங்களுக்கு வந்து ஒரு கப்பல் வந்து தாண்டுதான். அப்பெல்லாம் எல்லாம் எடுத்து வெட்டி எடுத்தாச்சு. இது மாதிரி தெரியுது பாருங்க, கப்பல் தாண்ட இடம் உண்டு. பார்த்தீங்கன்னா 7 மணி தான் சந்தை வந்து 6 மணி பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் கிட்டத்தட்ட எல்லாமே வைத்து முடிஞ்சுது. நிறைய வரையில எல்லாம் சரிப்படுத்த. இந்த மயிலட்டி இறங்குற சந்தையில் நீங்கள் இப்படி மீனை வாங்கிட்டு இதில் வந்தீங்கன்னா ஆகல் நவல் நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போகலாம். ஏழு மணி தொடங்கி சாயந்தரம் வேலைக்கு முடிஞ்சிடும்ல அப்படியே. அதான் 7 மணி தான் சடன வேலைக்கு முடிஞ்சிடுமே. அங்கே வந்து சூடாக 100 ரூபாயா அப்படி 3 வாங்காம கொடுத்துருக்கா. 7 மணிக்கு விடும். 7 மணிக்கு கூட 7 ரூபாய்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். சிரமம் முடிஞ்சிட்டு இப்போ நம்மளா இப்போ இந்த அதில் உள்ள பெரிய ரோலர்லாம் மாட்டேன் அதெல்லாம் எங்க திருவண்ணாக்கலாம் சிங்களாக்கல். ரைட் ரைட். எங்கட தமிழாக்கள் இதில் இந்த சின்ன சின்ன படலாம் சின்ன தமிழாக்கள் சின்ன போட்டு எத்தனை மணி போடுறீங்க தொழிலுக்கு? பின்ன ஈவினிங் 3 மணிக்கு போயிட்டு விடிய அப்புறம் தான் பாருங்க. விடிய அப்புறம் 4 மணிக்கு வந்துடுவோம். சரி சரி. எப்படி நீங்கள் மீன் விலையெல்லாம் அப்படிங்க? மீனல் விலை எப்படி விலை விலை வாழை மீனல் எல்லாம் 700 ரூபா போகும். நல்ல மீனா 1200 ரூபா பாரு சின்னட்டி. இந்த சந்தை இப்போ விட்டா அப்புறம் 2000
அது இது மயிலை விட்டு ஒரு 9 வருஷம் தான் இப்போ 9 வருஷம் தானே அதுல இருந்து தொடர்ந்து நடக்குதுண்ணே அது அதுக்கு முதலே பெரிய சந்தையா இருந்தது அந்த முந்தைய அந்த காலத்துல இருந்தது நல்ல ஃபேமஸ் தான் மயிலை அங்கே வாங்க சரி சரி இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ரோலர் படகுக்கு நாங்க இப்ப இந்த ரோலர் படகு உள்ள போய் எப்படி மீன் பிடிக்கிற முறைகள் எல்லா இதுவுமே அந்த அண்ணாங்களை காட்டப்பட வாங்க இந்த ரோலர் படகு உள்ள போய் பார்ப்போம் இது என்ன லைன் என்ன இது லைன் இதுதான் தூண்டல் டூனா பிடிக்கிற தூண்டல் இருக்குதானே இதான் தூண்டல் இது தூண்டல் பாருங்க இதுதான் இது கிளிப்னு சொல்றது கலட்டுதுக்கா இது கிளிப் இது தூண்டல் தூண்டல் இதை குத்தி இந்த உசுரா வர்ற புஞ்ச கண்ணி இருக்கு அதை குத்தி உசுரா விடுறாரு உசுரா உடையக்க இப்படி எரிஞ்சு விடாம இதை கொண்டு வந்து தங்குசி முட்டை இருக்குல்ல அது லைன் இருக்கு அதை கொண்டு இதை கொண்டு இப்படியே அடிச்சு விடுறாரு அப்படி இங்கே வந்தா இது மிஷின் எண்ணெய் இது ஆட்டோமேட்டிக்காவே இது இழுக்கும் இந்த லைன் இருக்கு தானே இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காவே லைனா வந்தோன்றது இழுக்குற இது கியர் ஆட்டோமேட்டிக்காவே இழுக்க நாங்க என்ன லொக்க கலட்டி 3 பேர் நிற்பாங்க லைன்ல 3 பேர் லைன்ல நிற்பாங்க அவங்கள்ட்ட ஓனோட கொடுக்க உடனே நாங்கள் லைன் ஆட்டோமேட்டிக்காக அது தங்கூசி வந்து ஏறிக்கொண்டே இருக்கு மிஷின் இது ஒன்று தட்டு இது ஒரு தட்டு இது பெரிய மிஷின் இது இப்படியே போட்டிருப்பாங்க இதுக்கே தங்குச்சி காட்டுவாங்க ஆட்டோ காட்டுறேன் அந்த காவி அடிக்க போய் அடிக்க இது தங்குச்சி அப்படியே மிஷின்லேயே வளைஞ்சு இப்படியே விழுந்து நாங்கள் அடிக்க இப்படி விரிச்சு போட்டு தான் அடிவாங்க கடல்ல இதான் ஐஸ் ரூம் அடிச்சு போட்டு அடுத்தது பாருங்க இதை பாருங்க ஐஸ் ரூம் இது 300 கட்டி ஐஸ் ஏத்தலாம் குறைஞ்சாது நார்மலா 300 கட்டி ஐஸ் ஏத்தி இதுக்கே சொல்லுவாங்க ஃபுல்லா ஐஸ் அடிச்சு இப்ப ஐஸ் கரைஞ்சிட்டு ஃபுல்லா ஐஸ் அடிச்சு தான் இந்த பின்கான போகுது நல்லா பின்னுக்கா அடிக்கான போகுது அங்கான போகுது அப்படி ஃபுல்லா இனி நாங்க என்ன கொத்தி எடுத்து ஐஸை வெளியில எடுத்துட்டா மீனை உள்ள வச்சு அடிக்கிறது இதுக்கு அடித்தாண்டா குறைஞ்சது ஒரு 3 மாதம் மட்டும் நோமலா இருக்கு அப்ப எத்தனை நாள் பண்ணிப்பீங்க சொல்லி கடலை குறைஞ்சது ஒரு நோமலா இருக்குன்னா ஒரு 1.5 மாதம் 2 தான் பெறுவோம் மீன் குறைவன்னு சொன்னால் ஒரு 2 மாதம் 5000 டீசல் இப்ப 5000 டீசல் முடிஞ்சிருக்கு இப்ப 23 லட்சம் சிலவு இந்த போட் நாங்களாம் பாக்குறோம் ஊரு போட்டாங்க நாங்களாம் பாக்குறோம் சம்பளத்துக்கு நாங்கள் சம்பளத்துல பாக்குறாங்க 10-5 போட் நாங்களாம் பாக்குறோம் ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபாய் வாசி என்ன இதான் ஆக்சுவேட்டர் இது ஆக்சுவேட்டர் இது கியர் முன்னுக்கு போட்டா முன்னுக்கு போகும் இது பின்னு போட்டா பின்னுக்கு போகும் இது சேரி இல்லையா இது சேரி அடுத்த கட்டில் இதுதான் இந்த மெத்தை இருக்கு ஆளுக்கு ஒரு மெத்தை படுக்கிறது ஒவ்வொரு மெத்தை படுக்கிறாங்க கிச்சன் அங்க இருக்கு அது கிச்சன் இது எங்கேயும் கலைக்கலாம் ஒவ்வொரு போட்டுக்கும் கலைக்க நம்பர் இருக்கு அந்த நம்பர் கழிச்சு கொண்டே இருக்கலாம் இது கப்பல் வல் இருக்கு தானே கப்பல் வல் பாக்குறாங்க என்னென்ன பாடம் எல்லாம் செய்யற மாதிரி தான் ஓயாண்டு அடிக்கிறது கல்ல போத்தாத்த என்னது கல்ல போத்த என்னது சுபாஷ் நாங்க அடுத்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது ஒன்று போன் நிக்குது அவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த மைக் தான் இதை அடிச்சு இப்படி அமர்த்தி கொண்டு கதை கொண்டு அமர்த்தி கொண்டு கள்ளபுத்தா காய் அவனுக்கு அங்க போன உடனே என்ன கூப்பிட்டு அந்த லைனுக்கு வருவான் அதான் இந்த செட்டு தெரியுதா செட்டு பொடியில் இந்த செட்டு தான் இது படம் சொல்லி இதுல ஒரு லைனோட கட்டி போடுவது இல்ல இப்ப இதுல ஒரு லைன்ல கட்டி போட்டு அது எரிஞ்சால் எங்க போனாலும் அந்த மாக்கு போகல அது மாக்கு காட்டு இது லைன் வலிஞ்சுட்டு போவோம்ல வலிஞ்சுட்டு போயிருக்க நான் எங்க எத்தனை கிலோமீட்டர் கொண்டு அந்த கிலோமீட்டர் கிட்ட போக அது 0 10 கிலோமீட்டர் 9-8 சொல்லி 0 கிட்ட போக 0 பார்க்க போயா நீ
டக்குனு பிடிக்கிற இரவுலேயே பிடிச்சு கொள்ளலாம். அதால 2 போயா ஓடுறது ஒரு போயா. இப்போ எல்லாம் விஞ்ஞான முறை கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ எல்லாம் நிலப்பாடுகள் இப்போ டெக்டானிங்க கூட்டின உடனே எல்லாம் இலகுவாயிருக்கு செய்கிறதுக்கு சரியா இலகுவாயிருக்கு. சரி சரி. என்னென்ன இந்தியன் போட்டை கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு இந்தியன் போட்டா சின்ன போட்டு திருப்பி அதனாலதான் இங்க போட்டு வாரதே மயத்துறாம இல்ல சின்ன போட்டோட கட்ட கஷ்டமா கிடக்கு இந்தியன் போட்டால் அதை எடுத்தா பாடியா இந்த பெரிய போட கூட அங்க காட்டி போட்டோம் சின்ன போட்டு சோமா இருக்கலாம் தான் பிரச்சனையும் இருக்கிறாங்க. சொல்லுங்க தான் பிரச்சனை இல்லை நாட்டுல தான் பிரச்சனை இந்தியன் பிரச்சனை. ஓகே ஓகே நன்றி. பாருங்க 7:30 கிட்டத்தட்ட முழு வியாபாரமே முடிஞ்சது. இதனால வந்து விலையை சரிப்படுத்துறதுல எல்லாம் ஈடுபடுற காமெடியை பாருங்க. இது வந்து நாங்கள் வந்து 1990ஆம் ஆண்டு இடம்பெயர முதல் வந்து இங்கே வந்து 300க்கும் மேற்பட்ட சிறிய படகுகளும் 50க்கும் மேற்பட்ட சின்ன வள்ளங்களும் வச்சு தொழில் செய்த இடம். இங்கே வந்து இலங்கையிலேயே வந்து அதிக அளவான மீன்பிடி நடக்குதுன்னு சொல்லி தான் இங்கே அந்த காவர் வந்து எங்களுக்கு கட்டி தந்தது. நாம் இலங்கையிலே வந்து முதலாம் இடத்துல மீன்பிடியில் முன்னுக்கு நிற்கிற இடம்னு சொல்லி தான் மயிலிட்டு அந்த காவர் கட்டி தந்தது. நாங்கள் இடம்பெயர்ந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் அதுக்கு முதல் இங்கே வந்து 12 மணி மட்டும் சந்தை நடக்கும். மீன்பிடியில் சந்தை வந்து 12 மணிக்கு நடக்கும். தொழில் போட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். 12 மணி மட்டும் சந்தை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கே சந்தை முடிஞ்சு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8 மணிக்கே முடிஞ்சுது. அப்போ அப்படி பிரபலமாக இருந்த இடம் இன்றைக்கு வந்து எங்களை வந்து பகுதி அளவில் அரசாங்கம் மீள்குடியேற்றி இருக்குது. முழு அளவும் விட இல்லை. எங்களோட மக்கள் வந்து முக்காவாசி மக்கள் வந்து இன்னும் மீள்குடியேற்றப்பட இல்லை. பெரும்பாலான மக்கள் இன்னும் மீள்குடியேற்றப்படையில் பருத்துறை பக்கத்தில் பருத்துறையில் வந்து இன்பிரிட்டி என்ற இடத்துல வந்து ஒரு சங்கம் மயில்டி சங்கம் அங்கே இருக்குது. இங்கே வேற இல்லை. இன்னும் அங்கே தான் தொழில் நடவடிக்கை ஈடுபடணும். இன்னும் பல தொழிலாளிகள் பல இடங்கள்ல அங்கங்கே இடம்பெயர்ந்து போய் இருந்துச்சுன்னா அந்த சங்கங்களுக்கு வந்து அவைகளுக்குள்ள வந்து தொழில் செய்து இருக்கணும். வெங்கல்ல வந்து இங்கே காவல்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு 30 போட் தான் இதுக்காக தொழில் செய்கிறோம். இப்போ நாங்கள் வந்து 300 போட் இருந்த இடத்துல மயில்டி அங்கே பருத்துறையில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட படகுகள் நிற்கிது. அதோட வந்து மற்ற இடங்கள் வழியாகவும் வந்து 60க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து வேறு சங்கங்களுக்கு தொழில் செய்யுது. வடமராட்சி கிழக்கிலிருந்து வடமராட்சி வெள்ளட்டுத்துறை தொண்டமராளுப்புற எல்லா இடமும் ஒரு 60க்கும் மேற்பட்ட படகுகள் மற்ற சங்கங்களுக்கு தொழில் செய்யுது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 300 படகுகள் விட்டு தொழில் செய்த இடத்துல 30 படகுகள் தொழில் செய்கிற கூட இப்போ நாங்கள் சரியான பிரச்சனையாக கிடக்கு. எங்களுக்கு ஒரு சிறிய இடம். இப்போ எங்களோட நைட்டில் ஊர் பிறந்த நாங்கள் எங்களோட ஊரில் வந்து தொழில் செய்கிறதுக்கு வந்து ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறோம். மிகுதி வந்து டேங்க் போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயமாக டேங்க் போட்டுகள் இந்தியன் ரோலர்கள் எக்கச்சக்கம். இதுக்கு வந்து எங்களோட போட்டுகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை எல்லாமே இருக்குது. ஒரு இந்தியன் ரோலர் வந்து கடந்த அந்த மேரிக்க வந்து அடிவட்டு போட் வல்லம் வந்து அவுண்டு போட்டுகளுக்கு அடிவடை பார்த்து ஏதோ நின்றபடியாக காப்பாற்றி போட்டுகளை இறக்கி வல்லத்தை கட்டி பேர்ந்து திருப்பி கொண்டு ரோலரை கொண்டு அங்கே கட்டி விட்டார். அப்படி சரியான இடர்பாடுக்க நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 போட் கட்டக்கூடிய இடம் தான் இந்த சீமெந்து போட்டு எங்களுக்கு வந்து இந்த காவர் மாதிரி செய்து தந்துவிடாது. அங்கால வந்து சொன்னாங்க அந்த சின்ன துண்டையாச்சும் எங்களுக்கு சீமெந்து போட்டு கொங்குரீட் போட்டு செய்தாங்க தொழில் செய்யலாம். அதுக்கு வந்து கவாட்டியல் அந்த கல்லுகள் வந்து மண் தரேன் கவாட்டி இடக்கும் கரையை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான கவாட்டியல் கால்வல் விட்டுப்பட்டு ரத்த காயங்கள் 4 நடந்து கொண்டே இருக்குது. அந்த சம்பவம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது. எங்களுக்கு வந்து பல போட்டுகள் இழுத்து கவுட்டு கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இடம் இல்லாமல் தொழில் செய்ய இடம் இல்லாமல் ஏறாமல் இழுத்து கவுட்டு கிடக்கு. நாங்கள் வந்து தொழில் செய்கிறதுக்கு வந்து இங்கே வந்து சரியான நெருக்கடியை எதிர்கொள்கிறோம். வந்து ஒரு போட்டு வந்து வேலை தெரிக்கிறதுக்கு ஏற்றுறேன்னு சொன்னால் மிச்ச போட்டுலாம் அவுட்டு விடணும். வெளியில் அவுட்டு விட்டுட்டு தான் இருக்கணும். அதுகளுக்கு வந்து பிரச்சனைகள் வேற பார்க்குது. அதோட வந்து பார்த்தோம்னா இந்த டேங்க் போட்டுகள் வந்து இதில் வந்து கட்டுறதுக்கு அடிபட்டு நசிக்குது. பாருங்க இந்த எண்ணெய் கேனுகள் எல்லாம் போட்டுகள் கரையாறு எல்லாம் தேயுது, அடிபடுது, நசியுது. சரியான பிரச்சனை எங்களுக்கு எதிர்கொண்டு இருக்கிறோம்.
மற்ற வந்து இந்த வள்ளங்கள் வந்து நியாயமான வள்ளம் நிக்குது. நான் சொல்லுக்கு போறது வந்து ஒரு 10-15 வள்ளம் தான். மிச்ச வள்ளங்களை அவியல் சொந்த ஊருக்கு விடலாம். இப்ப இந்த காலம் வந்து இந்த காவல் இல்லாமல் வந்து இதுக்கு மட்டும் அவியல் என்ன செய்தவியா தங்கட சிங்கள பகுதியிலையோ தங்கட இடத்துல வச்சு தொழில் செய்தவியா. இப்ப வந்து கட்டி போட்டு தங்கட போறீங்க. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நிக்குது வள்ளங்கள். அது எடுத்தாலாச்சும் கொஞ்சம் விட வழி இருக்கு. அரசாங்கம் வந்து 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணி செய்கிறோம்னு சொல்லி அன்றைய வந்து அன்றைக்கு பார்த்து எல்லாம் போட்டு போனார். ஆனால் மஹிந்த அரசாங்கம் இருக்க கூட சொன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் செய்வாங்க. இப்போ பேனர் மட்டும் போட்டு கிடாது. இன்னும் ஒரு பணியும் செய்யல. இந்த ரோலர் எடுக்க போற முடியும் ரோலர் எடுக்க இல்லை. அங்கால பாத்தீங்கன்னா நியாயமான தேசம். அங்கால பார்த்தீங்க இந்தியன் ரோலர் அதுக்கு அங்கால கட்டிக்கிற விட நியாயமான தேசம் ஆகிட்டு காவ எந்த பெரிய தேசம் ஒரு சின்ன துண்டுக்குள்ள உணர்ந்து அங்கே ஒதுக்கி கிடாது. அந்த அம்மளவுதையும் துப்புரவாக்கி தந்தாலே இந்த ரேங்க் போட்டு எல்லாம் அங்கால போகும். நாங்களும் அங்கால விட்டு தொழில் செய்யல. 300 போட் நின்ற இடத்துல ஒரு 30 போட் தொழில் செய்ய இல்லாத எல்லாமே இடம் 50 வள்ளம் 50க்கு மேற்பட்ட வள்ளம் நின்ற இடத்துல ஒரு வள்ளம் கூட இல்லை எங்களுக்கு. நாங்கள் இடம்பெயர்ந்து சரியா பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். வள்ளங்கள் வாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ நிதி முதலீடும் இல்லை. ஓட்டு விளைச்சி செய்கிறோம். அது போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து வசதி இல்லை. பார்த்தீங்க சரியா எந்த சின்ன துண்டு அந்த பெரிய காவர் ஃபுல்லா வள்ளங்க போட்டும் வள்ளம் நின்ற இடம். அந்த பெரிய காவர் சின்ன துண்டு. பெரிய காவர் முள்ளா நான் பேரே 7 வயசு இருக்கு. நான் வந்து பார்க்க முழுக்க ரம்பி வழி அங்கெல்லாம் சந்தையும் இருந்தது. முழுக்க ரம்பி வழி அது அங்க கரையால இருந்தது. சரியா ரம்பி வழியும் போட்டுகள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 போட் விடுறதுக்கு மாடி சண்டையா கிடையாது. 300 போட் வச்சு தொழில் செய்த இடம் 50 வள்ளங்கள் தொழில் செய்த இடம் 12 மணி சந்தை நடந்த இடம். இப்ப பார்த்தா சிரிப்பு சந்தை மாதிரி கிடையாது. நைட்டியை பார்க்க 8 மணிக்கே முடியும். நீங்க இது சம்பந்தமா கடத்தொழில் அமைச்சர் எல்லாட்டையும் சொன்னாங்க. எம்பி மேல கேந்திர எம்பி கிட்ட சொன்னாங்க, அமைச்சர்கிட்ட சொன்னாங்க, எல்லாட்டையும் புறப்பாடு செய்தாங்க. எங்களோட மக்கள் வந்து இப்ப ஒரு 15 போட்டு விட வேற இருக்குது. இப்ப மேரி ஆளமெண்டா இங்க வந்து தொழில் செய்வினோம், ஓடையண்டா அங்க ஓடினோம். அப்படியே வார இடத்துல என்ன செய்யறது எங்களுக்கு என்ன செய்யறேன்னே சரியாக கிடக்கு. இந்த நெருக்கடிக்க வந்து வாரவனுக்கு இடம் கொடுக்கத்தானே போனோம். அவனு மயில்ட்டி ஆக்கல மயில்ட்டில ஊர் பிறந்தாக்கல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். நாங்க எங்க போறது எங்களுக்குள்ளேயே நாங்கள் பிரச்சனைப்பட முடியாது. காவரை கட்டி அரசாங்கம் சும்மா விட்டு இருந்தாலாச்சும் நாங்கள் நிம்மதியா தொழில் செய்திருக்கோம். இப்ப கட்டி தந்துட்டு இப்ப எந்த பிரச்சனை இடர்பாடு எதிர உள்ள வண்டியா கிடக்கு. சரியா கஷ்டப்படுறோம். போட் வந்து ரக்கி ஏத்துறதுக்கு ஒரு வசதி இல்லை. இந்த கட்டின ஒரு சீமெந்து தளம் மாதிரி போட் ஏத்தோன்னு சொன்னா தூக்கி ஏத்தேலுமா ஏத்தேல ஒரு வசதி இல்லை ஏத்துறது. தள்ளி ஏத்தக்கூடிய மாதிரி ஒரு பதிவான தளம் ஒன்று வச்சிருந்தா அதால ஏத்தல. அந்த வசதி கூட இல்லை. இப்ப போட்டு கழுவுறன்னா சரியான கஷ்டம். இப்ப இடம் விட்டாலும் அங்க மயில்டி முக்காவாசி பகுதி விட இல்லை. விடுபட்டு அந்த தொழிலாளியும் இங்க வந்தால் 200 போட்டு கிட்ட வரும். இங்க 200க்கு மேற்பட்ட போட்டுகள் வரும். வந்தால் இங்க தொழில் செய்யறதுக்கு என்ன செய்யறோம் நாங்க வள்ளக்காரோட நாங்கள் பிரச்சனை. வள்ளக்காரம் அவியலுக்கும் தங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா கட்டுறோம். அது அரசாங்கம் தான் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். காவர் மேனேஜர் மேனேஜரும் என்ன செய்யற அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்ததான் அவங்க அவியலும் செய்யல. சரி, ஓகே, சரியோ.